Hi guys, welcome back to my channel. Okay, hope you all எல்லாம் ஃபைனாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி நான் திருநெல்வேலியில் தங்கியிருந்தேன் எபினா ஹாஸ்டல் பற்றி உங்களுக்கு ஒரு சில தகவல்கள் சொல்லலான் இருக்கேன். ஒரு பழமொழின்னு சொல்ல முடியாதுங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, யாரையும் ஆளை பார்த்து அவங்களுடைய தோற்றத்தை பார்த்து எடப்படாதீங்கன்னு. அந்த மாதிரி தான் இந்த ஹாஸ்டல் இருக்கும். ஸோ இந்த ஹாஸ்டலினுடைய ஸ்ட்ரீட்டை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஹாஸ்டல் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டு எல்லோரும் ஒரே மாதிரி ஓசை வச்சு அடித்து சூப்பராக வந்து ஈவினிங் டைம் டீ குடிக்க வெளியே போயிருந்தோம். அடித்து அழகாக குளம் போட்டு விட்டுடுறாங்க. இருக்கிறதுலே இந்த ஸ்ட்ரீட் மட்டும்தான் கொஞ்சம் லோ பட்ஜெட் பர்சன் இருக்கக்கூடிய இடமா இருந்தது. புவர் பீப்புள் இருக்காங்க அப்போ இருக்குது. ஃபுல்லாமே வாடகை வீடு. பட்டு நாங்கள் பார்த்த வரைக்கும் செம்ம பெரிய பெரிய வீடு, நல்லா ரிச் பீப்புள் இருக்கக்கூடிய இருக்க அந்த சரௌண்டிங் மாதிரி தாங்க எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சுது. இந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் மட்டும்தான் வாடகை மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க போல இருக்குது. ரொம்ப அழகாக தங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து விறகடுப்பில் டீ போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கும் கொஞ்சம் கொடுக்கக்கூடாதா அப்படின்ட்டு இருந்தது. ஏன்னா ஹாஸ்டலில் வந்து இங்கே ஜென்யூனாக நான் சொல்கிறேன், ஹாஸ்டல் வந்து ஃபுட்டு சுத்தமாக சரி கிடையாது. ஏன்னா ஒரு பாட்டிமா இருக்காங்க, அவங்க தான் ரெடி பண்ணுறாங்க. ஸோ சுத்தமாக நல்லா இல்லை. அதே மாதிரி அவ்வளோ காசு கொடுத்து நாங்கள் இருந்த அந்த ஹாஸ்டல்லையே வந்து நல்லாவே இருக்காது ஃபுட்டு. ஸோ அப்போ இங்கே நம்ம கம்பேர் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி தானே இருக்கும். ஆனால் நமக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, நம்ம வெளியே கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி ஈவினிங் இப்போ தான் வெளியே போகிறோம், அதுக்காக தான் போகிறோம். ஃபுட்டு சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இல்லை. நாங்கள் சொல்லிட்டோம், மேடம் எங்களுக்கு வந்து ஃபுட்டு செட் ஆகலை, நாங்கள் வெளியே சாப்பிட்டுக்குறோம், ஆல்ரெடி நாங்கள் வந்து மார்னிங்லேருந்து சாப்பிடாமல் இருக்கோம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னோம். சரி ஓகேம்மா, நீங்கள் வெளியே சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு எங்களுக்கு போகும்போது 50 ருபீஸ் வந்து கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. அது மாதிரி யாரும் வாங்கின காசை ரிட்டன் கொடுக்குறவங்களாம் கிடையாது. ஸோ இதுதான் உள்ள ஹாஸ்டலினுடைய உள்ள வியூ. ஒரு பெரிய ஹாலு. இதில் வந்து ஒரு 4-5 பீரோஸ் போட்டு வச்சுருக்காங்க. நம்மளுடைய திங்ஸை வந்து அதில் வச்சுக்கலாம். மொரவர் இங்கே வந்து ஃபுட்டு சரியில்லாததுனால சின்ன கேஸ் மாதிரி இருக்க பிள்ளைங்க வந்து வாங்கி வச்சு அவங்களே ஃபுட்டும் செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நான் அந்த ஹாஸ்டலில் பண்ண முடியாது. அவங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க. அப்படியே ஜஸ்ட் லைக் அவங்களோட வீட்டு மாதிரியே இருந்துக்கிறாங்க. பார்க்குறதுக்கு தான் என்ன இது, என் பசங்க கூட வீடியோ காலில் வந்தாங்க, என்னம்மா பூத் பங்களா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இன்னும் ஃபுல் ஃபினிஷிங் நடக்கலை. இது மேலே மாடியில் அழகாக தண்ணி வருது, 6 பாத்ரூம் இருக்குது, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லிமிட்டடு இது பிள்ளைங்க தான் அங்கே இருக்காங்க. நாங்கள் இருக்கும்போதே ஃபஸ்ட்டு டே வந்து அந்த பாட்டிமா இன்னும் நாங்கள் 3 பேர், ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான் இருந்தால். செகண்ட் டே வந்து 2 பேர் ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்திருந்தாங்க. மொத்தமே நாங்கள் 5 பேர் தான் இருந்தோம். அப்போ அந்த ஹாலில் ஒரு 5 மெம்பர்ஸ் தான். செப்ரேட்டாக ஒவ்வொருத்தருக்கு கீழேயும் வந்து ஃபேன் இருக்குது. இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த ஹாஸ்டலில் கிடையாதுங்க. பாத்ரூம் ஒருத்தர் ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ணால் நம்ம இன்னொரு பாத்ரூம் போய் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம் எல்லாமே நீட்டாக தான் இருந்தது, அழுக்காக இருந்தது அப்படிலாம் கிடையாது, நல்லா நீட்டாக தான் இருந்தது. இதெல்லாம் இப்போ பாத்ரூம் வியூஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த ஹாஸ்டலில் வந்து கொசு கடி தாங்க முடியாது. உள்ளே போனால் வெயிலில் இருந்தால் வருவோம், உள்ளே திறந்தா இன்னும் நெருப்புக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். க்ளோஸ் பண்ணியே வச்சுருப்பாங்க. சுற்றி வந்து பில்டிங்ஸ் தாங்க. இங்கே வந்து சுற்றி நமக்கு வந்து ஃபுல்லாக மரம் செடி கொடி இருக்கிறதுனால நமக்கு நல்ல கூலிங் இருக்குது. அது இல்லாமல் இது பெரிய ஒரு ஓப்பன் பிளேஸ். அது வந்து ஒரு வீடை வந்து ஹாஸ்டலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக எதுவுமே பண்ணாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு நெட்டை அடிக்கலை அவங்க. அவ்வளோ ஒரு கொசு பிரச்சனை இருக்கும் உள்ளேயும் வெளியும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ எல்லாமே செஞ்சுருக்காங்க. பட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணலை. நமக்கு வந்து தங்கிறதுக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ அனைத்துமே ஆனால் இருக்குது. நல்ல வந்து நமக்குன்னு தனியாக ஒரு கட்டல் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ஃபேன் இருக்குது, நல்லா காற்று வருது. சுற்றி வந்து நல்ல ஸ்பேஷியஸான இடம். மார்னிங் அழகாக எழுந்து வந்தோமா, நம்ம வந்து அழகாக நம்ம குளிச்சுட்டு நம்ம துணியை வாஷ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நெட்லாம் அடிச்சிருக்காங்க. அழகாக போய் காய போட்டோம். லிமிட்டடு பசங்க தான் இருக்கிறாங்க, அதனால் ரொம்ப நமக்கு ப்ராப்ளம்லாம் இல்லை. ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டிமா இருக்காங்க, கேட்டால் போட்டு தருவாங்க. நம்ம திங்ஸ் வாங்கி கொடுத்துட்டாலும் நமக்கு அங்கேயே இருக்க போகிறனால நம்ம இது மாதிரி நம்ம வாங்கி நம்மளே கூட ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வெளியேயும் சாப்பிடலாம். 4000 கொடுத்து ஒருத்தவங்க ஃபுட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஃபுட்டு இல்லைன்னா 2000 தான். என் ஃப்ரெண்டு தான் அங்கே படுத்துட்ருக்கா, நானும் அவ்வளோ தான் போயிருந்தோம். ஸோ கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் த பெஸ்ட்டு ஒன்றுன்னு நான் சொல்லுவேன். நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஹாஸ்டலினோட ஆல்ரெடி நான் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நல்ல ஹாஸ்டலுங்க, பெஸ்ட்டான ஹாஸ்டலுங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் நம்ம வந்து எப்போவுமே ஒரே கண்ணோட்டத்தில் இருக்கும்போது நமக்கு அதை இதுதான் பெஸ்ட்டுன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அடுத்தது நம்ம ட்ரை பண்ணும்போது தான் தெரியும் எது பெஸ்ட்டு.
அப்படி நம்ம கம்பேர் பண்ண முடியும். அப்படி தான் இருந்தது. ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்க கண்டிப்பாக வந்து பர் டே 200 கொடுத்து தாராளமாக இருக்கலாங்க. இப்போ நாங்கள்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸாக வரோம். நாங்கள் வந்து என்ன பண்ண முடியும், இங்கேயும் இருக்க முடியாது. ஸோ அங்கே வந்து 2500 நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தா தான் நான் உங்களுக்கு ரூம் கொடுப்பேனே சொல்லிடுறாங்க. பட் இங்கே வந்து நான் ஒரு 200 கட்டிட்டு அழகாக நான் வெளியே ஃபுட் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு என்னோடய ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் போயிட்டே இருக்கலாம். இந்த வியூஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக வெளியே வேப்ப மரம் அப்படியே பூத்து குலுங்குச்சு. அவ்வளோ ஒரு காற்று. இது மதிய டைமில் தான் எடுத்தேன் இந்த வீடியோ. அவ்வளோ ஒரு காற்று சூப்பராக இருந்தது. அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் உக்காந்துட்டோம். பக்கத்தில் தான் வந்து ஓனர் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எதுவுமே கேட்கல. அவ்வளோ ஸ்வீட் பர்சனாக இருந்தாங்க. இங்கே ஆரோ வாட்டர்லாம் இருக்குங்க. ஏன்னா இங்கே நான் பார்த்த வரைக்கும் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுற கேர்ள்ஸ் தான் வந்து தங்கியிருக்காங்க. நமக்கு தண்ணி இது பிடிக்கலனாலும் 30 ருபீஸ் கொடுத்தோன்னா அவங்களே வாங்கி கொடுத்துட்றாங்க கேன் வாட்டர். ஸோ கம்பேரிட்டிவ்லி நான் இதுக்கு முன்னாடி தங்கின ஹாஸ்டல் இந்த ஹாஸ்டல் கண்டிப்பாக இது வந்து பெட்டர் பிளேஸ். லேடிஸ் திருநெல்வேலியில் யாருனா இருக்கீங்க ஹாஸ்டல் வேணும்னா மஸ்ட் ட்ரை பிளேஸுங்க. ஓகே மக்களே, இங்கே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை பாய்.